யக்ஷினி வேதிகா 99 ஆம்பளைங்களை மேட்ரு பண்ணி கொன்னுட்டு 100வது ஆம்பளைய தேடி கிளம்புது. யக்ஷினியோட பேக் ஸ்டோரிய பார்த்தோம்னா அல்காபுரின்னு ஒரு உலகத்துல மத்த தேவதைகளோட இந்த யக்ஷினி வாழுது. இந்த உலகத்தோட ராஜா குபேரன் யக்ஷினிக்கு கோவில பாத்துக்கிற வேலை கொடுத்தா அது மகாகால்ன்ற மந்திரவாதிய லவ் பண்ணிக்கிட்டு சுத்துது. யக்ஷினி அதோட தர்மத்தை மறந்து லவ் பண்ணிட்டு சுத்தினால பூலோகத்திலேயே இருன்னு சபிக்கப்படுது. இந்த சாபம் தீரணும்னா மனித உருவத்திலேயே இருந்து 100 பசங்களை மேட்ரு பண்ணி கொள்ளணும்ன்ற மிஷனோட சுத்துது. 100வது ஆம்பளைய ட்ராப் பண்ண யக்ஷினி ஹெச்ஆரா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணுது. இன்னொரு பக்கம் 30 வயசாகியும் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகலன்னு சூசைட் பண்ணிக்க போறான். இவன் ஒரு கிரிஞ்சுனா இவன் குடும்பம் பெரிய கிரிஞ்சு. மொத்தமா இந்த சீரீஸ்ல 3 கதை வருது. குபேரன் தம்பியான ராவணன் நாகர்கள் சப்போர்ட்டோட குபேரன் இடத்த சூறையாடின கதை நிறைய பேருக்கு தெரியும். ராவணன் இறந்த பிறகு குபேரன் ராவணனுக்கு ஹெல்ப் பண்ண நாகலோகத்தை அட்டாக் பண்றாரு. இதனால நாகர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க அல்காபுரிய கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. நாகர்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மகாகால் யக்ஷினி வேதிகாவை லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி போடுறான். இதனால தான் அந்த பொண்ணு சாபத்தோட தெரியுது. இந்த மகாகால் பிரசன்ட்ல ஒரு பெயிண்டரா இருந்து அந்த பொண்ணை தடுக்கிறான். இவ்வளவு தடையை மீறி இந்த யக்ஷினி 100வது ஆம்பளைய மேட்ரு பண்ணி அதோட தேவதை உலகத்துக்கு போகுதா இல்லையான்றது ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க யக்ஷினி வெப் சீரிஸோட மீதி கதை. மொத்தம் 6 எபிசோட்னு ஒன்னொன்னும் அரை மணி நேரம் கிட்ட ஓடும். 100வது ஆள் சிக்கிட்டான்னு நினைக்கிற யக்ஷினிக்கு ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த விர்ஜின் ஹீரோ கல்யாணம் பண்ணாம கண்ணி கழிய மாட்டேன்னு அவங்க அம்மாட்ட ஒரு சத்தியம் பண்ணதா சொல்றான். இதனால யக்ஷினி அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு வர்ற மாதிரி கதை போகுது. சிவன் மெடிடேஷன்ல இருக்கப்போ பார்வதியோட வேர்வத்துளி பூமியில விழுந்து 64 யக்ஷினி உருவானாங்கன்னு ஒரு கதை சொல்றாங்க. இதுல வேதிகா தான் மாயான்ற 64வது யக்ஷினி. ஜுவாலாமுக்கின்னு இன்னொரு யக்ஷினியும் கதையில வருது. இந்த ரோல்ல லட்சுமி மஞ்சு நடிச்சிருக்காங்க. சாபம் வாங்கிட்டு பூலோகத்துல திரியிற இன்னொரு யக்ஷினி தான் இந்த பொண்ணு. இப்ப நான் சொன்ன பேக் ஸ்டோரி எல்லாம் சீரீஸ்ல வர்றப்ப கூட ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிரசன்ட்ல நடக்கிற கதை தான் போர் அடிக்குது. சீரீஸோட ஒரே பிளஸ்ஸே வேதிகா மட்டும்தான். தேவதை வானில் பறந்து வரும், இது என்ன தெருவில் நடந்து வருதுன்ற மாதிரி சீரீஸ் ஃபுல்லா சம அழகா சுத்திக்கிட்டு இருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் கேமரா ஆங்கிள்லாம் ஓகேவா இருந்தாலும் பிளாஸ்டிக்ல செஞ்ச மண்டவோடு அரகுர ப்ளூ ஜிக்னா மேக்கப் நம்ம சந்திரமுகி ரூமா அப்படியே செட் போட்டதுன்னு பாகுபலி ப்ரொடக்ஷனோட மேக்கிங் ஏன் இவ்வளவு ஒஸ்டா பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப பிரெடிக்டபிளான கதை. அட்லீஸ்ட் குழந்தைங்க பாக்குற மாதிரி எடுத்திருந்தா கூட ஓகே. ஃபுல் சீரிஸும் மேட்ரு மூட்லயே சுத்துறனால அடல்ட் மட்டும் தான் பார்க்க முடியும். அடல்ட் கண்டென்ட்டை தவிர அடல்ட்டை இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு சீரிஸ்ல பெருசா எதுவும் இல்ல. யக்ஷினி தமிழ்லயே ஸ்ட்ரீம் ஆகுது. வேதிகாக்காக பார்க்கலாம்னாலும் வேதிகாவை தவிர்த்து மொத்த சீரிஸும் வேதனையை தான் கொடுக்குது. இந்த சீரிஸ்ல ஜுவாலாமுக்கியா நடிச்சிருக்க லட்சுமி மஞ்சுவோட தம்பி விஷ்ணு மஞ்சு நடிச்சிருக்க கண்ணப்பான்ற பேன் இந்தியா படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹனுமன் மாதிரி டார்கெட் பண்ணி கண்ணப்பா கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்படுற படத்துல மோகன்லால், அக்ஷய் குமார், சரத்குமார், பிரபாஸ், காஜல் அகர்வால், ஸ்டார்ல வந்த பிரீத்தின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு. ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்ட புஷ்பா இப்ப தீபாவளிக்கு இல்லனா டிசம்பர்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. இதனால எப்போ ரிலீஸ் பண்றதுன்னு தெரியாம இருந்த தங்கலானும் செப்டம்பர்ல இறங்கலாம்னு இருந்த அமரனும் இந்த டேட்டா லாக் பண்ண பாத்துக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் கெஸ்டா வந்து எஸ்கே ஹோஸ்ட் பண்ண ஷோல பேசுறப்போ நீ பெரிய ஹீரோவா வருவ, ஆனா உன் படத்தை என் படம் இறங்குறப்ப இறக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்போ விதி எஸ்கேவோட வளர்ச்சி இப்ப 2 பேரும் கிளாஷ் விடுற நிலைமை வந்திருக்கு. ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேன்றனால அமரன் இறங்குறது அந்த படத்துக்கு சம மைலேஜ் கொடுக்கும். ஓபனிங் டே கலெக்ஷனாவும் எஸ்கே படத்துக்கு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ் தெலுங்குன்னு கலக்கின சமந்தா இப்ப மலையாளத்திலையும் கால வைக்க போறாங்க. கௌதம் மேனன் டைரக்ஷன்ல மம்முட்டி சமந்தாலாம் நடிக்கிற படம் த்ரில்லர் சப்ஜெக்டா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. கோட் கிளைமேக்ஸ்ல நல்ல விஜய் கெட்ட விஜய்னு 2 விஜய் சண்டை போட போறதா சொல்றாங்க. வினோத் டைரக்ஷன்ல விஜய் நடிக்க போற கடைசி படம் அப்படியே டிராப் ஆகி கோட் தான் கடைசி படமா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. காரணம் விஜய் தீவிர அரசியல்ல இறங்கி மக்களை நேர்ல மீட் பண்ண போறனால தளபதி 69 பண்ணணுமா ஆர் அண்ணா டைரக்டா அரசியல்ல இறங்கணுமான்னு உங்க விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். எம்எஸ் பாஸ்கர் ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன்ல பேசுறப்போ ஒரு படம் உங்களுக்கு பிடிக்கலனா பேசாம இருங்க, எல்லாருமே பார்க்கட்டும், அந்த 120 ரூபாயில ஒன்னும் மாட மாளிகை கட்ட போறது இல்லன்னு சொல்லிட்டு ஏன் சொல்றேன்னா இதுல நிறைய பேரோட உழைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஐயா, ஒரு நாளைக்கு லட்சத்துல சம்பளம் வாங்குற சினிமாக்காரங்க பண்றது மட்டும்தான் உழைப்பு இல்ல. இங்க சிலருக்கு ஒரு நாள் சம்பளமே 500 ரூபாய்க்கும் கீழே. அதுல அவன் படம் பார்க்க வர்றப்போ படம் நல்லா இல்லாட்டி பேசதான் செய்வான். யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. மொக்க படங்களை மக்கள் தலையில கட்டிட்டு அப்பா மகன்னு எல்லாரும் சினிமாலேயே நடிச்சு காசு பார்ப்போம்னா பாக்குற மக்கள் ஒன்னும் முட்டாள் கிடையாது. எம்எஸ் பாஸ்கர் நல்ல கலைஞனா இருந்தாலும் அவரோட இந்த பேச்சு சர்ச்சையா இருக்கு. எம்எஸ் பாஸ்கர் சொன்ன 120 ரூபாய் மேட்ரு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு மூவி பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.